ஹலோ வியூவர்ஸ், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடல் உழைப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்முடைய உடலுக்கும் நல்லது, நம்முடைய மனசுக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய உடலுக்கு மட்டும்தான் நன்மை இருக்கும், பாடி ஃபிட்டாகவும் நினைக்கிறாங்க. அதில் உடல்லையும் நன்மை இருக்குது, நம்முடைய மனசுக்கும் அதில் நன்மை இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து டெய்லியுமே அன்றாடம் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஒரு வாக்கிங் பண்ணலாம், இல்லை ஒரு ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தனியாக பண்ண முடியாது, ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக பண்ணால் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ்லாம் விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாடுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் அது விளையாடலாம். ஸோ ஒரு நாளைக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதலாவதாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடல் ரீதியாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்பில் அன்வான்ட் கேலரிஸ், தேவையில்லாத அளவு கேலரிஸ் சேர்றது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையில்லாத கொழுப்பு சத்து ஏற்படுறது குறையும். அதனால் நம்முடைய பாடி வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஸோ ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படும், பாடியும் கொஞ்சம் ட்ரிம் ஆக ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறதுனால நம்ம உடம்பில் வந்து எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஆக்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் நான் எக்ஸசைஸ் பண்ணனால எனக்கு டயர்டாகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண உங்கள் உடம்புல வந்து எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகி நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அது உதவி புரியும். உடற்பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களுடைய மசில்ஸில் வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மசிலுடைய டோன் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் பார்க்குறதுக்கும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறதுனால நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகளுக்குமே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடல் உறுப்புக்கு வந்து பிளட் நிறைய போகும்பொழுது அதுதான் வந்து அந்த உடல் உறுப்புகளுக்கு ஃபுட்டு மாதிரி. இப்போ ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், பிரெயின், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் சப்ளை அப்படின்றது அதிகமான இரத்த ஓட்டம் தான். ஸோ நீங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த பிளட் சப்ளை, இந்த ஆர்கன்ஸுடைய பிளட் சப்ளை அதிகமாகும். அதனால் அந்த ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்பாடுகளும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போல்லாம் வந்து இளம் வயதிலேயே நிறைய பேர் வந்து ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா, ரெகுலராக அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் மிக அவசியம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நாம் வந்து நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, ஹை பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறது, ஹை கொலஸ்ட்ரால், உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இதை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இது இல்லாமல் நிறைய இருதய நோய்கள், மூளையில் வந்து வியாதிகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக அதெல்லாம் வராமல் நம்ம தவிர்க்கவும் முடியும், கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் முடியும். அடுத்தபடியாக உடற்பயிற்சி செய்கிறதுனால மன ரீதியாக என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சில கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு செரட்டோனின், ஆக்சிடோசின், இது போன்ற கெமிக்கல்ஸ்லாம் உருவாகுது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து, இந்த ரசாயனம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங், சந்தோஷமான உணர்வை ஏற்படுத்தும். நம்முடைய மூடை லிஃப்ட் பண்ணும், நம்மளோட மனநிலையை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சந்தோஷமாக இருக்க வைக்கும். நம்முடைய தன்னம்பிக்கையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தற்போதைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்போவுமே ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும்பொழுது அதுவே நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி ரெகுலராக செய்யும்பொழுது அது வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி லெவல்ஸ், அதாவது மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மனப்பதட்டம் குறையும் பொழுது யூ ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட், ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நிறையவே கிடைக்கும். இப்போ நான் பார்க்கும்பொழுது கிளினிக்கில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தூக்கமின்மை அப்படின்றத ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக பேசும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க எந்த விதமான ஒரு எக்ஸசைஸும் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நல்லா தூங்க முடியும். தூக்கமும் நல்ல ஆழ்ந்த நித்திரை ஏற்படுறதுக்கு அது வழிவகுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு கவனக்குறைவு இருக்குது, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் குழந்தைகள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். எந்த விதமான ஒரு ப்ளேஃபுல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு மந்தத்தன்மையை தான் ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகள் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிப்பில் வந்து அவங்களுடைய கவனம் வந்து அதிகம் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் நல்லாவும் படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்க வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க ரெகுலராக பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக அவங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், படிக்கிற திறமை, கான்சன்ட்ரேஷனையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். பட் நிறைய பேர் இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சொல்கிற பதில் வந்து எனக்கு டைமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைமை வந்து நாம் தான் டெய்லியும் ஏற்படுத்திக்கணும். இது வந்து நம்முடைய உடம்பு. ஸோ நாம் தான் அந்த உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொழுது அதுக்கான டைமை ஏற்படுத்தி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா சைக்காட்ரிஸ்ட் பிரதாப் அப்படின்ற எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.